நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, நடந்து முடிஞ்ச தேர்தல் அப்போ விஜய் அவர்கள் கரூர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக போகிறாரு. அப்படி தேர்தல் பிரச்சாரத்துக்காக போகும் பொழுது அந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஒரு 41 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த துயரமான சம்பவத்துக்கு இந்தியா முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கிறாங்க. இதுக்கு பிறகு விஜய் ஆட்சிக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அந்த இறந்து போன 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறாரு. அதுதான் பெரிய கடும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு விபத்து நடக்குது, அது உண்மையில் வருத்தப்பட வேண்டியது. அது வருங்காலத்தில் அப்படி நடக்காமல் நாம் கவனமாக இருக்கணும், எல்லா உயிரையும் மதிக்கணும், நம்ம முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தணும், சரியான முறையில் திட்டமிடணும் அப்படின்லாம் நம்ம அதை சரி செஞ்சுக்கணும். அதே சமயம் இறந்து போகிறவங்களுக்கு இவர் வேலை கொடுத்தது இருக்குல்ல, அது ஒரு பெரிய தவறான முன்மாதிரியாக அரசியல் விமர்சகர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த கரூர் கூட்ட நெரிசல் ஏன் ஏற்பட்டுச்சு, 41 பேர் ஏன் இறந்து போனாங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த கூட்டத்துக்கு 4 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கிறாரு. வேணுங்கன்னே திட்டமிட்டு லேட்டாக வந்திருக்கிறாரு. ஏன்னா இவருக்கு செல்வாக்கு அதிகரிச்சுக்கிறதுக்காகவும் மக்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டுறதுக்காகவும் 4 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கிறாரு. அவ்வளோ பல்லாயிரக்கணக்கானவர் ஒரே இடத்துல கூடி நிற்கும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இவர் எதிர்பார்த்தது என்னன்னா, நமக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிது, அது பெரிய மாசாக இருக்கும், ஏன்னா அந்த கரூரே திணறும், அப்போ நம்மளை பெரிய சக்தி நினைப்பாங்க அப்படின்னு நினச்சாரு. அதனால் பெரிய மாஸ் காட்டுவோம் அப்படின்னு நினச்சி 4 மணி நேரம் லேட்டாக போயிருக்காரு. அப்போவே என்ன நடந்திருக்குன்னா, பல பேர் மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க, ஏன்னா பல பேர் தண்ணி தவிக்குதுன்னு இருக்கிறாங்க, குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இருந்துருக்குறாங்க, பல பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. 4 மணி நேரத்துக்கு பிறகு இவர் போய் சேரவும் ஆவலோடு இருந்த மக்கள் அடித்து பிடிச்சிக்கிட்டு இவரை பார்க்கணும், போகணும், வரணும்னு சொன்னோன்னே கூட்ட நெரிசல் இயல்பாக ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த கோர சம்பவத்தில் 41 பேர் இறந்துருக்கிறாங்கிறது தான் முக்கியமான செய்தி. இப்போ இவர் என்ன நினச்சி இந்த வேலையை கொடுத்தாரு அப்படின்னா, விஜய்க்காக நீ இறந்தியா, அப்படி இறந்தால் உனக்கு அரசு வேலை இருக்குது அப்படின்னு ஊக்கப்படுத்துகிற வகையில் இவருக்காக இறந்தால் நமக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற வகையில் இவர் அரசு வேலையை கொடுக்குறாரு. இப்படி ஒரு அபாயம் நடந்துச்சுன்னா நாளைக்கு அரசியல் தலைவர்களுக்காக, இதோடு மட்டுமில்லை கட்சி தலைவர்களுக்காக, சினிமா நடிகர்களுக்காக தொண்டர்கள் ரசிகர்கள் இறக்க ஆரம்பித்தாங்கன்னா இதனுடைய விளைவு ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதனால தான் இந்தியா முழுவதிலுமே இது தவறான முன்மாதிரி அப்படின்னு சொல்லி இதை கண்டித்தாங்க. இந்த சூழ்நிலையில் சகோதரர் சீமான் அவர்களும் மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்த அன்சாரி அவர்களும் கோர்ட்டுக்கு போய் இந்த வேலை கொடுத்தது தப்பு அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்தாங்க. பல்வேறு சமூக அமைப்புகளும் இறந்தவர்களுக்கு வேலை கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சதுன்னா, இதை நாங்கள் விசாரிக்கிறோம், இப்போதைக்கு அவர் வேலை கொடுக்குற மாதிரி கொடுக்கட்டும், ஆனால் அது நிரந்தரம் இல்லை, நாங்கள் இறுதி தீர்ப்பை வெளியிடுவோம், அதுதான் நிரந்தரமான தீர்ப்பு, அது வேலை கொடுக்கலாம்னு இருக்கலாம், இல்லை வேலை கொடுத்தது தப்பு, வேலை கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த வேலையை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, உயர்நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பை சொன்னாங்க. உடனே இவர் அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த வேலையை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் இதனுடைய வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ விஜய் தரப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இறந்து போயிட்டாங்க, நாங்கள் கருணையின் அடிப்படையில் அந்த வேலையை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அரசு என்ன கேட்டுச்சு அப்படின்னா, கருணையின் அடிப்படையில்னா நாளைக்கு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் கருணையின் அடிப்படையில் கொடுப்பீங்களா? இது இல்லாமல் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் பல பேர் இறந்து போகிறாங்க, அடிப்படை தேவைகளையே பூர்த்தி செய்ய முடியாத ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க, அவங்க இறந்து போகிறாங்க, பல பேர் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்க முடியுமா
அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்காக, ஒவ்வொரு சினிமா நடிகர்களுக்காக இறந்து போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்க முடியுமா? ஏன்னா இப்படி அரசு வேலை கொடுத்தா எத்தனை பேருக்கு நீங்கள் அரசு வேலை கொடுப்பீங்க? அதனால் இது வந்து தவறான முன்மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலை கொடுத்தது செல்லாது அப்படின்னு தடை போட்டிருக்கு. அண்ணா இதோடு மட்டுமல்ல, இவருக்கு வந்து ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, ஒரு மன்னர் என்ன எப்படி ஒரு நாட்டுக்கு மன்னர் ஆகிட்டா அவருக்கு ஒரு மனநிலை வரும்ல, இதை ஒரு ஊரையே எழுதி கொடுப்பாரு. உதாரணத்துக்கு ராஜராஜ சோழனை பார்த்தீங்கன்னா என்ன ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஊரை வந்து என்ன இந்த சூடாமணி விகாரம் அப்படின்னு நாகப்பட்டினத்தில் ஒன்று கட்டியிருந்தாங்க. அதற்கு தானமாக கொடுத்து என்ன வச்சுருந்தார். அது மாதிரி இவர் இறந்த இவருடைய ரசிகர்களுக்கு, இறந்த இவருடைய கட்சிக்காரர்களுக்கு, இவருக்காக உயிர் விட்டவங்களுக்கு அரசு வேலையை கொண்டு போய் கொடுக்குறாரு. அது முதல் தப்பு. என்ன இவர் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம், ஏன் பல நஷ்டஈடுகளை கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சிறப்பாக செய்யலாம். அதெல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அரசு வேலையை கொடுக்கறது தான் தப்பு. என்ன இவருக்காக இறந்தவர்களுக்கு கொடுக்கறது தப்பு. அதோடு மட்டுமல்ல, இவர் ரசிகர்களுக்கு கொடுக்கறது தப்பு, இவர் கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தது தப்பு, இவருக்காக உயிரை விட்டவங்களுக்கு அரசு வேலையை கொடுக்கறது பெரிய தப்பாக இருக்குது. இது வந்து இவர் முதல் முறையாக இந்த மாதிரியெல்லாம் செய்யலை. என்ன இது மாதிரி பல முறை நடந்திருக்கு, ரொம்ப கேலி குத்தாலாம் நடந்திருக்கு. அதாவது இவர் வந்து தேர்தலில் நிற்கிறாரு, தேர்தல் நிற்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து முதல்வராக ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொல்கிறாரு. அதே மாதிரியே இவர் ஜெயிச்சிட்டாராம். சரி ஜெயிச்சாரு, அது உங்களோட நம்பிக்கை. என்ன மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் ஜெயிச்சோம் அப்படின்னு ஒரு நம்பலை. இவர் என்ன நம்புறாரு, ஜோசியக்கார் சொல்லிட்டாரு அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்புறாரு போல இருக்கு. அது அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கைன்னு வச்சுங்களேன். ஆனால் அவருக்கு அரசுக்கு பதவி ஒன்று கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணார். உடனே அரசியல் கட்சி தலைவர்கள், நடுநிலையாளர்கள், மக்கள் எல்லாம் கழுவி ஊத்துனான். என்ன இது மாதிரி உனக்கு ஜோசியம் பார்த்ததுக்கு நீ வந்து என்ன செய்யற, உடனே வேலை கொடுக்குறியா, என்ன அரசு வேலை கொடுக்குறியா, அரசு பதவி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி மக்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து சரி நாங்கள் வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த வேலை கொடுக்கறத என்ன நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி இப்போ பாருங்க, இவருக்காக இறந்தவர்களுக்கு வேலையை கொடுத்து இன்னும் சாவுங்கடா அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துறாரு. என்ன அதனால தான் உயர்நீதிமன்றம் இப்போ என்ன வச்சு என்ன இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருடைய ஒட்டுமொத்த இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு தடை போட்டிருக்கு. நீங்கள் வந்து கரூரில் இறந்த மக்களுக்கு வேலை கொடுக்கறது செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்குது. அப்புறம் பல நியாயமான கேள்விகளை கேட்டிருக்குது. என்ன அதெல்லாம் வந்து இந்த விஷயத்தில் நாம் உயர்நீதிமன்றத்தை நான் பாராட்டணும். ஏன்னா இந்த நாட்டுக்கு விஜய் வந்து முதல்வர் தான் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் யார், ஏன்னா வந்து விஜய், அதுக்கு தான் அவர் முதல்வர்னு பேர். ஆனால் அவர் என்ன விளங்கிக்கிட்டார் போல இருக்கு, தமிழ்நாட்டுக்கு நம்ம தான் மன்னர், நாம் நினைச்சதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் போல இருக்கு. இல்லை, சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக வழியில் என்ன இவருடைய நடவடிக்கை இருக்கணும், இவருடைய காரியங்கள் இருக்கணும், இவருடைய அரசு அந்த மாதிரி தான் வந்து நடத்தப்படணும். அதை விஜய் புரிஞ்சுக்கணும். இந்த கேலி கூத்தானது, ரீல் போடுறது, என்ன இந்த மாதிரி வந்து சட்டசபையில் கண்ணாபுடான்னு பேசுறது, என்ன படத்தில் வசனம் பேசுகிற மாதிரி சட்டமன்றத்தில் நின்றுக்கிட்டு பேசுறது, இந்த மாதிரி வந்து உள்ள விஷயங்களை எல்லாம் வந்து விஜய் வந்து சரி பண்ணிக்கணும். ஏன்னா நாட்டை வந்து மக்கள் நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதை புரிந்து அந்த பொறுப்புணர்வோட, அந்த கடமை உணர்வோட, என்ன அர்ப்பணிப்போட இவர் வந்து பணி செய்யணும். படத்தில் ஹீரோயிஸை காட்டுற மாதிரி என்ன நடிச்சார்னு வச்சுக்கிங்க, அது வந்து நாட்டுக்கு நல்லதில்லை என்ன அப்படிங்கிற செய்தியை நாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதோடு மட்டுமல்ல, நம்ம வந்து இது சம்பந்தமாக என்ன கரூரில் இறந்தவர்களுக்கு வேலை கொடுத்தது தப்பு என்ன அப்படின்னு கடுமையாக கண்டித்து நியாயக்காரன் மீடியாலே இணைஞ்சிருக்கோம். ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக என்ன இந்த மாதிரி செய்யக்கூடாது, இது தவறான முன்மாதிரி என்ன அப்படின்னு விரிவான முறையில் இணைஞ்சிருக்கிறோம், பேசியிருக்கோம். ஏன்னா அதை சகோதரர்கள் என்ன செய்யுங்க, வேணா நீங்கள் பாருங்கள். உயர்நீதிமன்றம்
தடை போட்டதை வேலை கொடுத்தது செல்லாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நியாயக்காரன் மீடியா சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நாம் வரவேற்கிறோம். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.